ஹாய், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 பார்க்கலனா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. அதில் தான் என்ன இருக்கும், டைம் அண்ட் ஒர்க்ஸோட பேசிக்லாம் இருக்கும். பேசிக் பார்த்தா தான் அடுத்தடுத்த பார்ட்லாம் புரியும். பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இப்போது இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்னா என்னென்னு பார்த்தோம். பர்சனோட எஃபிஷியன்சியும் அவங்க ஒர்க் பண்ண டைமையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ அவங்க வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆமாவா? அதானே பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? இந்த ஃபார்முலா பார்த்தோமா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம்னா, எஃபிஷியன்சினா என்னென்னு பார்த்தோம். எஃபிஷியன்சினா என்னென்னு பார்த்தோம். எஃபிஷியன்சினா 1 டேக்கு அவங்களால எவ்வளோ வேலை செய்ய முடியும், அவங்களோட ஒரு நாள் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோமா. இதுதான் எஃபிஷியன்சி. டைம்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க டோட்டலாக எவ்வளோ டைம் ஆகுன்னு பார்த்தோமா. அதுதான் டைம். இப்போ எஃபிஷியன்சி என்ன, இப்போ வந்து என்னால் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட முடியும், இது என்னோட எஃபிஷியன்சி. உங்களால் 4 கூட சாப்பிட முடியும், இது உங்களோட எஃபிஷியன்சி. ஓகேவா? அதனால் பர்சனுக்கு தகுந்த என்ன ஆகும், எஃபிஷியன்சி டிஃபர் ஆகும். ஆமாம்ல, இப்போ என்னால் ஒரு 50 கேஜி தூக்க முடியுது அப்படின்னா, உங்களால் என்ன 100 கூட தூக்க முடியலாம். பர்சனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், எஃபிஷியன்சி டிஃபர் ஆகுமா. எஃபிஷியன்சியும் அவங்களால எவ்வளோ வேலை செய்ய முடியுன்ற திறனை வச்சியும், எவ்வளோ நாள் அவங்க வேலை செஞ்சாங்கன்றதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அப்போ அவங்க மொத்தமாக எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட். மொத்தம் 3 தான், ஒர்க்கு, எஃபிஷியன்சி, அப்புறம் டைம். ஒன்றும் இல்லை, ஒர்க்கும் எஃபிஷியன்சியும் கொடுத்துட்டு டைம் கேட்பாங்க. இல்லைனா என்ன பண்ணலாம், ஒர்க்கும் டைமும் கொடுத்துட்டு எஃபிஷியன்சி கேட்பாங்க. இல்லைனா இது ரெண்டும் கொடுத்துட்டு ஒர்க் கேட்பாங்க. இவ்வளோ தான், நான் இந்த 3ல் தான் மாற்றி மாற்றி கேட்க முடியும். சரியா? இப்போ இதில் முக்கியமாக என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோம். இண்டிவிஜுவல் ஒர்க் பேஸ்டு இருக்குது. இண்டிவிஜுவல் ஒர்க் பேஸ்ட் ப்ராப்ளம்னா என்ன, ஒரே ஒருத்தரை பேஸ் பண்ணி கேட்குறது. ஏ மட்டும் இருக்காங்க, ஏ வந்து ஒரு வீட்டை கட்ட வந்து 10 டேஸ் ஆகுது. அப்போனா அவங்க எஃபிஷியன்சி என்ன, அவங்க ஒர்க் என்ன, எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கடுத்து கம்பைன்ட் ஒர்க்னா என்னென்னு பார்த்தோம். ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லைனா A+B 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பார்த்தோமா. இந்த 2 கான்செப்ட் தான் இதில் பார்ட் 1ல் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் என்ன பார்க்குறோம், எஃபிஷியன்சி பேஸ்டு பார்க்குறோம். எஃபிஷியன்சி பேஸ்ட்னா எஃபிஷியன்சி கொடுத்துட்றாங்க அவங்களே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒன்று டைம் கண்டுபிடிக்கணும், இல்லைனா ஒர்க் கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சினா என்ன சொன்னேன், என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியும்னு அவங்க கொடுத்துருவாங்க, என்னோட சக்தி எவ்வளோ அப்படின்ட்டு. அதை வச்சு நான் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பேன், எவ்வளோ வேலை செஞ்சுருப்பேன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இதை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஹவுஸ் இருக்குது, இந்த ஹவுஸை தான் என்ன பண்ணணும், பில்ட் பண்ணணும். ஓகேவா? மொத்தம் 3 பேர் இருக்காங்க, ஏபிசி. நல்லா கவனிங்க, ஏ மட்டும் இந்த வீட்டை பில்ட் பண்ணார்னா 8 நாள் ஆகுது. ஏ மட்டும் தனியாக இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டினா 8 நாள் பண்ணுறாரு. அதுவே வந்து பி வந்து இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டினா அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, 6 நாள்லேயே கட்டி முடிச்சிடுறாரு. ஓகேவா? சி ஒருத்தர் வராரு, அவர் இதே மாதிரி ஒரு வீட்டை தனியாக கட்டினார்னா 4 நாள்லேயே கட்டி முடிச்சிடுறாரு. அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, 4 நாள்லேயே இவர் கட்டி முடிச்சாரு அப்படின்னா என்ன, இவரோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஆமாவா? இவர் கட்ட 8 நாள் ஆகுதுன்னா எஃபிஷியன்சி கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. எஃபிஷியன்சினா என்ன, அவங்களோட சக்தின்னு வச்சுக்கோங்க. 8 நாள் ஆகுதா, லேட் ஆகுதா, அப்போ பொறுமையாக கட்டுவாரா, அப்போ எஃபிஷியன்சி என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். இங்கே எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். சரி, சிம்பிளாக ஒரு எஃபிஷியன்சி நானே என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 3 per day. 3 per dayன்னா எப்படி வச்சுக்கலாம், 3 பிரிக்ஸ் தான் எடுத்து இவங்களால வைக்க முடியும்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு அவர் 3 பிரிக்கு தான் எடுப்பார், எடுத்து வச்சு கட்டுவார்னு வச்சுக்கலாம். அப்போது ஏவோட எஃபிஷியன்சி 3 தான், 3 கல் தான் அவர் எடுப்பார். 3 கல் எடுத்து வச்சு 8 நாள் கட்டினார்னா இந்த வீட்டை கட்டிடுவார். ஓகேவா? பிக்கு என்ன வைக்கலாம், பி வந்து 4 பிரிக்ஸ் எடுப்பார். ஓகேவா? ஒரு நாளைக்கு 4 பிரிக்ஸ் எடுத்து வச்சு கட்டினா 6 நாளில் இந்த வீட்டை வந்து கட்டிடுவார். எல்லாமே தனியாக தான் கட்டுறாங்க. ஏ தனியாக பண்ணால் 8 நாள் ஆகும், பி தனியாக இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டா 6 நாள் ஆகும், சி தனியாக இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டினா 4 நாளில் முடிச்சிருவார். ஓகேவா? இப்போ இவருக்கு என்ன எஃபிஷியன்சி கொடுக்கலாம், இவர் வந்து 6ன்னு கொடுக்குறேன் நான்.
6 bricks per டேன்னு கொடுக்குறேன். ஓகே, ஏ வந்து 8 நாள், பி வந்து 6 நாள் ஆகுது, சி மட்டும் இதை வீட்டு கட்டினா 4 நாள் ஆகுது. 3 பேருக்கு எஃபிஷியன்சி கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க, 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே வீட்டை தான் கட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, தனித்தனியாக இவங்க கட்டுறாங்க இந்த வீட்டை 8 நாள் ஆகுது, பி கட்டினா 6 நாள் ஆகுது, சி கட்டினா 4 நாள் ஆகுது. ஆனால் ஒர்க் என்னது ஒன்று தான். இப்போது இவங்களோட ஏவோட டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணாலும் ஒரே ஒர்க்கு தான் வரும், பியோட டேட்டா கால்குலேட் பண்ணாலும் ஒரு ஒர்க் தான் வரும், சியோட டேட்டா கால்குலேட் பண்ணாலும் ஒரே ஒர்க்கு தான் வரும். ஓகேவா? இப்போது ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது, எஃபிஷியன்சி இன்ட்டு டைம்னு பார்த்தோமா? என்ன எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோமா? இங்கே இருக்கா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே போடுறேன். ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3 செங்கல் தான் அவரால் தூக்க முடியும்னு சொல்லிட்டேன். இன்ட்டு டைம் எவ்வளோ ஆகுது? 8 நாள். அப்போது 2 மல்டிப்ளை பண்ணால் 24. அப்போ இவரோட டோட்டல் ஒர்க் வந்து 24ன்னு வச்சுக்கலாம். 24 என்ன, அந்த வீட்டில் வந்து மொத்தமாக என்ன இருக்குது, 24 செங்கல் இருக்குது, 24 செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சரி, ஏ வேணாம். இப்போ நான் வந்து பியோட இதை வச்சு பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? பியோட இன்ஃபர்மேஷன் வச்சு அதே சேம் எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. எவ்வளோ நாள் கட்டி முடிக்கிறாரு? 6. இப்போ 6 4 சார், அதே 24. இங்கேயும் அதே தான் வரும். இங்கே என்ன வரும்? எஃபிஷியன்சி எவ்வளோ? 6. டைம் எவ்வளோ ஆகுது? 4 நாள் ஆகுது. கட்டி முடிச்சாலும் 24 தான் வரும். ஏன் எல்லாத்துக்கும் 24 தான் வருதுன்னா, ஒர்க்கு ஒன்று தான், அதே மாதிரி வீடு தான். நான் என்ன சொன்னேன், இதே மாதிரி வீட்டை ஏ கட்டினா எவ்வளோ ஆகும், பி கட்டினா எவ்வளோ ஆகும், சி கட்டினா எவ்வளோ ஆகும். அப்போது இதுலேருந்து எனக்கு என்ன விஷயம் புரியுதுன்னா, ஏவோட டேட்டா கிடைச்சாலே போதும், நான் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பி இது மட்டும் இருந்தாலும் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம், சி இது மட்டும் இருந்தாலும் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். யாரோட டேட்டா கொடுத்து நான் கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஒர்க்கு வந்து சேம் தான். வீடு கட்டுறது தானே என்னோட ஒர்க்கு. ஒரு வீடு, அதை கட்டணும், அதை கட்டுறது தான் என்னோட வேலை. அப்போது யாராச்சும் ஒருத்தர் டேட்டா கிடைச்சா கூட போதும், அதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம், ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். கீழே சம்ஸ் போட உங்களுக்கு புரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக எஃபிஷியன்சி பேஸ்டு ப்ராப்ளம். எஃபிஷியன்சி என்ன பண்ணிடுவாங்க, கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம ஒர்க்கு இல்லைனா டைம் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி ஆஸ் பி. ஏ வந்து பிஐ காட்டிலும் 2 மடங்கு திறமை கொண்டவர் அப்படின்றாங்க. அப்படின்னா ரேஷியோ பார்த்தோம்ல, ரேஷியோ வீடியோ பார்த்தீங்களா? இல்லை ரேஷியோ எப்படி எழுதலாம்? ஏ இஸ் டு பின்னு எழுதலாமா? த ரேஷியோ. இந்த ரேஷியோ உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னு தெரியலன்னா, ரேஷியோவில் பார்ட் 1 வீடியோ இருக்கும், அது கூட பாருங்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஏ இஸ் டு பி தான் ரேஷியோ. ஏ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி ஆஸ் பின்னா, ஏ 2 மடங்குன்னா பி வந்து 1 மடங்கு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியை விட ஏ வந்து 2 மடங்கு, 2:1ன்னு சொல்லிட்டாங்க கொஷினில். அதை தான் சொல்கிறாங்க. சரியா? தே கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 days. அப்படின்னா என்ன? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இருவரும் சேர்ந்து 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி சேர்ந்து ஒரு வீடுன்னே வச்சுக்கலாம். கட்டி முடிக்க 12 days ஆகுது. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துறாங்க, எஃபிஷியன்சி. இந்த 2 வந்து ஏவோட எஃபிஷியன்சி, 1 வந்து பியோட எஃபிஷியன்சி. ஆமாவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே எஃபிஷியன்சியும் இருக்குது, இங்கே டைமும் இருக்குது, ஒர்க்கு தானே வேணும். ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஓகேவா? எப்படி போடலாம்? டைம் என்ன இருக்குது? 12ன்னு இருக்குது. இந்த இப்போ நல்லா கவனிங்க, 12 வந்து ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து கட்டினா 12 நாளில் முடிச்சிட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி என்ன பண்ணணும்? 2 பேரோட எஃபிஷியன்சி தான் சேர்த்து போடணும். அப்போ 2 1 எவ்வளோ? 3. அப்போ என்னோடய ஒர்க் எவ்வளோ? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 12 × 3 எவ்வளோ? 36. நான் என்ன பண்ணுறேன், ஒர்க்கை எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்? ஏ ப்ளஸ் பியை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே 12 days ஏ ப்ளஸ் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சியும் 2 1ன்னு தெரியும், அதனால் ஏ ப்ளஸ் பி வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்னோடய டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 36.
சரி, ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டேன், எஃபிஷியன்சி இருக்குது. கடைசியாக என்ன கேட்குறாங்க, ஏ ஒருவராக அந்த பணியை செஞ்சுருந்தா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க, ஏ மட்டும் பண்ணியிருந்தா அப்படின்றாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு என்ன கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க, ஏவோட டைம் கேட்குறாங்க. ஆமாம், அப்படின்னா ஏ எவ்வளோ நாள் பண்ணியிருப்பாங்கன்னா டேஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம், டேஸ் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், டைமோட ஃபார்ம் என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஆமாவா, டோட்டலாக எவ்வளோ ஒர்க்கு 36. இப்போ நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கணும், ஏக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, ஏவோட எஃபிஷியன்சி 2. அப்போ 2 அடித்தா எவ்வளோ 18. அப்போது ஏ மட்டும் இந்த ஒர்க்கை பண்ணியிருந்தாருன்னா 18 டேஸில் முடிச்சிருப்பார். சரியா, இந்த சம் புரியலனா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஸ்லோ பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து சம் போடலாம். ஏ மட்டும் 18 டேஸில் முடிச்சிருப்பார். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் 4 times as efficiency as பி. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து பியை விட 4 மடங்கு திறமைசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏ இஸ் டு பி வந்து 4:1ன்னு சொல்கிறாங்க. பி வந்து 1ன்னா பியை விட ஏ வந்து 4 மடங்கு அப்படின்றாங்க. சரியா, அப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, எஃபிஷியன்சி. இதுதான் என்னது, இதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா, கொடுத்துட்டாங்களா எஃபிஷியன்சி, ஏ வந்து 4, பி வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ அலோன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 15 days. ஏ ஒருவராக ஒரு பணியை 15 நாளில் முடிச்சிட்டாரு. ஏ மட்டுமே அந்த வேலையை 15 டேஸில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா பி தனியாக செஞ்சுருந்தா எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க கொஸ்டின். பி எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒர்க் கண்டுபிடிக்கலாமா, ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ வேலைன்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள், ஏவோட டேஸ் இருக்குது, ஏவோட எஃபிஷியன்சி இருக்குது. நான் இங்கே சொன்னேன்னா மேலே என்ன சொன்னேன், ஏ பி சி இல்லை ஏ ப்ளஸ் பி என்ன வேணால் கொடுக்கட்டும், அதை மட்டுமே வச்சு என்ன பண்ணிடலாம், ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒர்க்கு வந்து காமன், யாருக்கு, ஏக்கும் காமன், பிக்கும் காமன், சிக்கும் காமன், எது எல்லாருக்கும் ஒர்க்கு வந்து காமன். என்னது, ஏதோ ஒரு வீடு கட்டுறது, அது நீ கட்டினா எவ்வளோ ஆகும், நீ கட்டினா எவ்வளோ ஆகும், நீ கட்டினா எவ்வளோ ஆகும்னா கேட்குறாங்க. ஆனால் ஒர்க்கு வந்து சேம் தான். அப்போ எந்த டேட்டா வச்சு, இப்போ இதுவே ஏ இல்லாமல் பியோட டேட்டா கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், பியோட டேஸையும் பியோட எஃபிஷியன்சியும் வச்சு ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, இப்போ இங்கே ஏ இருக்கா, ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு. ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ, இங்கே இருக்கா 4, ஏவோட டைம் எவ்வளோ 15 இருக்குது. அப்போ எவ்வளோ 15, 30, 60. அப்போ என்னோடய ஒர்க் எவ்வளோ 60, மொத்த ஒர்க்கு வந்து 60. கொஸ்டின் ஆனால் என்ன கேட்குறாங்க, பி ஒருவராக மட்டும் பண்ணியிருந்தா எவ்வளோ, பியோட டைம் கண்டுபிடிக்க போகிறோம். டைம் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஒர்க் எவ்வளோ 60. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஏவோட ஒர்க்லாம் இல்லை, டோட்டல் ஒரு காமன் ஒர்க். இது ஒர்க்குனால என்ன, காமனாக ஒரு ஒர்க்கு. ஓகேவா, அதனால் 60 டிவைடட் பை எஃபிஷியன்சி. யாரோட எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 1. அப்போ டைம் எவ்வளோ 60 days. பி மட்டும் அதே வேலையை செஞ்சுருந்தா அந்த வேலையை முடிக்க 60 நாள் ஆகுன்றாங்க. சரியா, அடுத்தடுத்து சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து போக போக ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் 3 times as efficiency as பி அப்படின்னா ஏ வந்து பியை விட 3 மடங்கு திறமைசாலி. ஏ பி, இவர் வந்து ஏ பி வந்து 1 மடங்குனா ஏ வந்து 3 மடங்கு திறமைசாலின்னு சொல்லிட்டாங்க. எஃபிஷியன்சி கிடச்சிருச்சா, கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்தாங்க, அதை நான் என்ன பண்ணிட்டேன், அழகாக ரேஷியோ வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் பி கேன் டூ த ஜாப் இன் 30 days. பி மட்டும் அந்த வேலையை 30 நாளில் முடிச்சிட்டாரு. பி அலோன் 30 days. ஓகேவா, ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த பணியை எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்க, ஏ ப்ளஸ் பி சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒர்க் கண்டுபிடிச்சலாம். ஒர்க் எப்படி, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, பியோட டேஸும் பியோட எஃபிஷியன்சியும் இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு 30 இன்ட்டு எஃபிஷியன்சி எவ்வளோ 1.
பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 1 இன்ட்டு டைம் எங்கே இருக்குது 30. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ 30. ஆமாவா? வெறும் பியோட பியோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு என்ன பண்ணிட்டேன், ஒர்க் கண்டுபிடிச்சிட்டேன். நான் பின்னாடி இப்போ ஏவோட டேஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு போட்டு பார்த்தாலும் ஒர்க் என்ன வரும் 30 தான் வரும். சரியா? இப்போ ஒர்க் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ஒர்க் வந்துருச்சு, எஃபிஷியன்சி இருக்குது. இப்போ நேரம் என்ன பண்ணிடலாம், கொஷின் என்ன கேட்குறாங்க, ஏபி மற்றும் சேர்ந்தா எவ்வளோ நாள். இப்போ ஏபியோட டைம் கண்டுபிடிக்கணுமா? சரி, டைம் என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சியா. ஒர்க் எவ்வளோ 30. இப்போ எஃபிஷியன்சி நான் என்ன பண்ணணும், நான் ஏபியோட டேஸை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஏபியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 4. ஆமாம், இப்போ அடித்தா என்ன வரும் 28 7 வரும். அடுத்து ஒரு 28னா 10 2 வரும். 7.2 வருமா? 7.2 இல்லை 7.5 வரும். 28 25 7.5 வரும். சரியா? 7.5. அப்போ டி வந்து டீனா டோட்டல் டைமு 7.5 டேஸ் ஆகும். யாருக்கு, ஏ ப்ளஸ் பி அந்த வேலையை பண்ணியிருந்தா 7.5 நாள் ஆகும்னு சொல்கிறோம். சரியா? ஏ ப்ளஸ் பி சேர்ந்து செஞ்சிருந்தா அந்த வேலையை செய்ய 7.5 நாள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து போகலாமா? இப்போ இங்கே அதே எஃபிஷியன்சி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, அதே தான். A/B வேணும். என்ன கொடுத்துருக்காங்க, A இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் பின்னு கொடுத்துட்டான். ஏ வந்து பிஏ காட்டிலும் 50% அதிக திறமை கொண்டவர். நல்லா கவனிங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னாலே 100% சொல்லிட்டேன்னா, ஒரு பர்சன்டேஜ் எடுக்கும்போது 100லேருந்து ஆரம்பிங்க. ஏ வந்து பிஏவோட 50% அதிகம்னா பி வந்து 100%ஆக இருந்தாருன்னா ஏ வந்து 150%ஆக இருக்காரு. இதான் அதோட அர்த்தம். ஏவிட பி, ஏ வந்து பிஏ காட்டிலும் 50% திறமை கொண்டவர்னா பி வந்து 100னா ஏ வந்து 150. இதே என்ன பண்ணலாம், அடிக்கலாமா? 0 0 அடிச்சிட்டேன். 15 3 5 டேபிள் அடித்தா இங்கே 3 இங்கே 2. இப்போ எவ்வளோ வரும், 3:2ன்னு வரும். எஃபிஷியன்சி வந்துருச்சா? ஏ வந்து 3, பி வந்து 2. எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒர்க்கு என்ன இருக்குது, இஃப் பி கேன் டூ ஏ ஒர்க் இன் 18 days, பி வந்து ஒரு வேலையை 18 நாளில் முடிச்சிட்டாங்க. ஹவு லாங் வில் டேக் ஏ அதே வேலையை பண்ணியிருந்தா எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன வச்சலாம், ஒர்க் கண்டுபிடிச்சலாமா? பியோட வேல்யூ இருக்குது, பி மட்டும் வச்சா ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். என்ன இருக்குது, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். இப்போ என்ன வருது பாருங்கள், ஒர்க் எவ்வளோ, எஃபிஷியன்சி எவ்வளோ, பியோட எஃபிஷியன்சி வந்து 2 இன்ட்டு டைம் எவ்வளோ 18. அப்போது ஒர்க் எவ்வளோ 36. ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ஏ மட்டும் எவ்வளோ முடிச்சிருப்பாரு, ஏ கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏவோட டைம் எவ்வளோ, டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி ஃபார்முலா. ஒர்க் எவ்வளோ 36, இங்கே இருக்கா 36. எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி, ஏன்னா ஏவோட டே தான் கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ 3. இப்போ என்ன பண்ணலாம், அடித்தா 1 2 12 days. ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சுருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார், 12 daysல முடிச்சிருப்பாரு. சரியா? இப்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ ஸ்டெப்பு போடுறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணிடலாம், இங்கே கொஷினை பார்த்தோன்னே ஏ வந்து 50% மோர்னா ஏ வந்து 3னா பி வந்து 2. எஃபிஷியன்சி எனக்கு கிடச்சிச்சு, ஏ 3 பி வந்து 2 கிடச்சிருச்சு. இப்போது இங்கே வந்து 18 கொடுத்துருக்காங்க பி. அப்போ எனக்கு ஒர்க்கு நான் என்ன நல்லா தெரியும், பியோட எஃபிஷியன்சி 2, பியோட ஒர்க் 18னா என்னென்னு பண்ணுவேன், அப்போனா 8 2s are 18 × 2 வந்து 36. அப்போ ஒர்க்கு வந்து 36 ஏக்கு கேட்டிருக்காங்க. அப்போனா என்னது 36/3. இதையும் அடித்தா 12 days. அப்படின்னு என்ன பண்ணலாம், கொஷின்லேயே சும்மா ஒரு சின்ன சின்ன மாதிரி எழுதி ஆன்சரை போட்டுடலாம். இவ்வளோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ போடுறேன் உங்களுக்கு.
சரியா? இப்போ அடுத்த கொஸ்டினில் வந்து நான் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே போடலாம். ஏ வந்து 40% லெஸ் தென் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே கவனிங்க. ஏ வந்து பிஏ காட்டிலும் 40 மடங்கு திறமை கம்மியாக வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. 40% லெஸ். அப்போ ஏ வந்து 60%னா பி வந்து 100% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னது, பிஏவோட ஏ வந்து 40% கம்மியாக இருக்காங்களா? இப்போ இங்கே போடலாமா? என்ன பண்ணலாம், இதையும் அடிக்கலாம். அடுத்து 6 அடித்தா இங்கே 3, இங்கே 4. அப்போது ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. பியோட எஃபிஷியன்சி 4. they can complete together in work 18 days. அப்போனா என்ன, 60 100 3 18 days. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 18 டேஸில் முடிக்கிறாங்க. how long they will be take alone. சரி, உங்களுக்கு எழுதியே போட்டுறேன் நான். ஏ பி ஓகேவா, 40% லெஸ்னா இப்போ பி வந்து 100னா ஏ வந்து 60ன்னு சொல்லிட்டாங்க. இதையும் அடிச்சிட்டேன். இங்கே அடித்தா என்ன வரும், 5 வரும். இங்கே அடித்தா என்ன வரும், 3 வரும். வந்துருச்சா? கண்டுபிடிச்சிட்டோமா? எஃபிஷியன்சி எவ்வளோ, 3:5. இங்கே 5வா? சரியா, 3:5. இப்போ என்ன கொடுத்துருக்கான், டுகெதர் தே கம்ப்ளீட் ஒர்க் இன் 18 days. சரியா, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 18 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னே வச்சுக்கலாம். 18 டேஸில் முடிச்சிட்டாங்க. கொஷின் என்ன கேட்குறான், பி ஒருவராக அந்த பணியை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாரு, பி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாரு, பி அலோன். ஓகே, ஒர்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமு. எஃபிஷியன்சி எவ்வளோ, இங்கே ஏ ப்ளஸ் பியோட தான் 18 டேஸ்ன்னு இருக்குது. அப்போ எஃபிஷியன்சி நம்ம என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி தான் எடுக்கணும். அப்போது 8 இன்ட்டு 18 எடுப்போமா? ஏன் அப்படி எடுக்கிறோம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டைமில். அப்போ எஃபிஷியன்சி எவ்வளோ, 8, டைம் எவ்வளோ, 18. 2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருது, 18 இன்ட்டு 8, 8 8 சார் 64, 1 8 is 8, 14, 144 வருதா? அப்போ என்னோட ஒர்க் எவ்வளோ, ஒர்க் வந்து 144 கண்டுபிடிச்சிட்டேன். கொஷின் என்ன, பி ஒருவராக அந்த பணியை எவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்கன்னா கேட்குறாங்க. அப்போது போடலாமா, டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. பி தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 144. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 8. ஆமாவா? இப்போ என்ன பண்ணலாம், அடித்தா என்ன வரும், 2 டிவைட் பண்ணால் 1 வரும். மீதி 6, 6, 8 8 64, 8ன்னு வரும். அப்போது பி மட்டும் 18 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருப்பார். சரியா, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். ஒர்க்கை வச்சு கொஷினை பார்க்குறேன், யாரை இவங்க பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு அவங்களோட எஃபிஷியன்சி வச்சு என்ன பண்ணிடுறேன், அவங்களோட டேஸையும் கண்டுபிடிச்சிடுறேன். சரியா, இப்போ 6th கொஷின், ஏ கேன் கம்ப்ளீட் a ஜாப் இன் 18 டேஸ் கொடுத்துட்டான். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 18 டேஸ் ஆகுது. ஆமாவா? அடுத்து இங்கே எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ இஸ் டு பி இருக்குது, என்ன கொடுத்துருக்கான் தமிழில், பி வந்து ஏவை காட்டிலும் 50 மடங்கு திறமைசாலி அதிகமாக உள்ளவர். அப்போ ஏ வந்து 100 இருந்தால் இவர் வந்து 150ங்கிறாங்க, 150%ன்றாங்க. என்ன வேணால் இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம், 0க்கு 0, 5 டேபிள் அடித்தா இங்கே 2, இதே 5 டேபிள் அடித்தா 3. அப்போது 2:3 தான் ஏ தான் பி. ஆமாவா? ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மட்டும். சரி, ஒர்க் கண்டுபிடிச்சலாமா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்ன, எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு. அப்போ 18 ஈக்குவல் டு என்ன, ஏவோட எஃபிஷியன்சி 2. அப்போ எவ்வளோ வரும், 36ன்னு வருமா? ஒர்க் வந்து 36 கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, அவர்கள் இருவரும் சேர்ந்து பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏ ப்ளஸ் பியோட டேஸ் கேட்குறாங்க. அப்போது டைம் ஃபார்முலா என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி.
ஒர்க் எவ்வளோ 36. எஃபிஷியன்சி வேணும். யாரோட எஃபிஷியன்சி வேணும்? 2 பேரோட எஃபிஷியன்சி வேணும். அப்போ 2 + 3 எவ்வளோ 5. சரியா 5. என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? அடித்தா என்ன வரும்? 35 7 வரும். மீதி 10ன்னா 0.2 7.2ன்னு வரும். அப்போது A + B இவங்க 2 பேரும் சேர்ந்து 7.2 டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவோட எஃபிஷியன்சி டிஃப்ரெண்ட்டாக என்ன கொடுத்துருக்கான்? ஒரு டிவைடட் பைலாம் கொடுத்துருக்கான். சரி ஒன்றும் இல்லை. A/B வந்து எவ்வளோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். A வந்து பியை விட 5/4 மடங்கு அதிகமாக திறமைசாலி. 4 டைம்ஸ் அப்படிங்கிறான். 5/4 டைம்ஸுங்கிறான். அப்போ A வந்து 5/4னா B வந்து 1. B வந்து 1 இருந்தால் அவங்களோட A வந்து 5/4 டைம்ஸ் திறமைசாலி அப்படிங்கிறான். இப்போது இதை என்ன பண்ணுறது? ரேஷியோ வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். இந்த A/Bயை எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த 5/4:1 எப்படி எழுதலாம்? 5/4/1ன்னு எழுதலாம். சரி இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இந்த இஸ்டு என்ன எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி டிவைட் பண்ணி எழுதலாம். அப்போ இது எப்படி திரும்ப எழுதலாம்? A/B = 5/4/1ன்னு எழுதலாம். ஆக்சுவலி இது நம்ம எப்படி திரும்ப எழுதியிருக்கணும்? A/B = 5/4:1 இப்படி எழுதியிருக்கணும். எழுதியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? A/Bயை A/Bன்னு எழுதலாம். 5/4:1 எப்படி எழுதலாம்? 5/4/1ன்னு எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்? டிவைடில் இருக்கிறது மேலே போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ எப்படி வரும்? 5/4 × 1ன்னு வருமா? இப்போ என்ன வரும்? சேம் 5/4 தான் வரும். A/B எவ்வளோ? 5/4. இதுக்கு என்ன அர்த்தம்னா A வந்து 5, B வந்து 4. சரியா? இது ஒரு சின்ன பேசிக் இது. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? A/B என்ன கிடைச்சிச்சு? வந்துருச்சா? எஃபிஷியன்சி வந்துருச்சு. எஃபிஷியன்சி எனக்கு என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. இப்போ சம் போட்டலாமா? A வந்து எவ்வளோ? 5, B வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? ஒர்க் கண்டுபிடிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி கொஷினை படிச்சிடலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? ஓகே எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன். டுகெதர் தே டூ த ஜாப் இன் 20 days அப்படின்னு என்ன கொடுத்துருக்கான்? இருவரும் சேர்ந்து ஒரு பணியை வந்து 20 நாட்களில் பண்ணுறாங்க. அப்போது A + B வந்து 20 டேஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவர் A மட்டும் எவ்வளோ நாளப்பா பண்ணியிருப்பான் அதே வேலையை செஞ்சுருந்தா அப்படின்றாங்க. சரி ஒர்க் கண்டுபிடிச்சலாமா? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு. இந்த ஃபார்முலா வந்து ஒரு ஞாபகம் வரும்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் நான் எழுதிட்டே இருக்கேன். சரி இப்போது ஏவோட டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃபிஷியன்சியும் 2 பேரோட தான் போடணும். அப்போ என்னது? 9 இன்ட்டு டைம் எவ்வளோ? 20 கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் இப்போ ஏபியோட டீட்டெயில்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறேன்? ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 20 மல்டிப்ளை பண்ணால் 180ன்னு வரும். இப்போ என்னோடய ஒர்க் எவ்வளோ? 180. ஒர்க் வந்துருச்சா? இப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? A மட்டும்தானே கேட்டிருக்காங்க. ஏவோட டைம் கண்டுபிடிச்சலாமா? டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 180. எஃபிஷியன்சி ஏவோட இது எவ்வளோ? எங்கே இருக்குது? 5. என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணால் இங்கே 3ன்னு வரும். மீதி 3 இருக்குது 36ன்னு வரும். அப்போது A மட்டும் அந்த வேலையை 36 நாளில் பண்ணியிருப்பார். A மட்டும் அந்த வேலையை 36 நாளில் பண்ணியிருப்பார். வந்துருச்சா? சரி அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A can do a job in 12 days
ஏ வந்து ஒரு ஜாபை வந்து பண்ணி முடிக்க 12 days ஆகுதுன்றாங்க. ஓகே. பி இஸ் 75% as efficiency as ஏ. இங்கே நல்லா கவனிங்க. பி வந்து ஏவை காட்டிலும் 75% திறமைசாலி. அதிகம் கம்மின்லாம் சொல்ல. ஏவை கம்பேர் பண்ணி பார்த்தா இவர் வந்து 75%. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன், பெர்சன்டேஜ்னால 100னா இப்போ ஏ வந்து 100% இருந்தால் இவர் வந்து 75% பா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம், அடித்தா இங்கே வந்து என்ன வரும், 25லே அடிக்கிறேனே, இங்கே 4 வரும், இங்கே 3 வரும். அப்போ A/B எவ்வளோ, 4:3ன்னு வரும். வந்துருச்சா? இப்போ டக்குன்னு ஒர்க் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒர்க் என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஏவோட டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வச்சே கண்டுபிடிக்கிறேன். எஃபிஷியன்சி எவ்வளோ, ஏவோட இது 4 இன்ட்டு ஏவோட டைம் வந்து 12. அப்போ ஒர்க் எவ்வளோ, 24/48. அப்போ ஒர்க் எவ்வளோ, 48 டோட்டல் ஒர்க். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், பி அதே பணியை எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிருப்பாரு? பியோட டைம் கேட்குறாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 48. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, எங்கே இருக்குது, 3. என்ன பண்ண அடிச்சா, இங்கே 1 வரும், ரிமைனிங் 18னா 6. இப்போ 16 days. பி வந்து அதே வேலையை 16 daysல பண்ணியிருப்பார். இப்போது ஒன்று பண்ணலாமா, பி வந்து எவ்வளோ, 16 days இருக்குது. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3ன்னு இருக்குது. இப்போது பியோட வேல்யூவை வச்சு நம்ம பண்ணால் ஒர்க் அதே 48 வருதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா நம்ம இது ஏவோட வேல்யூ வச்சு தானே ஒர்க் கண்டுபிடிச்சோம். பியோட வேல்யூ வச்சு பண்ணாலும் அதே 48 தான் வரும். பார்க்கலாமா? இப்போது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமா. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3. பியோட டைம் இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 16 கண்டுபிடிச்சோமா? நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். 16 3 எவ்வளோ, 48. நான் அடிக்கடி சொன்னேன்னா, யாரோட வேல்யூ இருந்தாலும் சரி, ஒர்க்கு எனக்கு என்ன, இந்த 48 நீ பண்ணி முடிக்கணும். 48னா என்ன, 48 செங்கல் நீ அடுக்கணும், 48 சாக்லேட் சாப்பிட்ணும், அதுதான் விஷயம். இப்போ சின்னே ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் கண்டுபிடிச்சாலும் 48 தான் வரும். ஏன்னா சில பேர் கேள்வி வரும், ஏன் நான் ஏவோடைய வேல்யூ மட்டும் வச்சு ஒர்க் கண்டுபிடிக்கிறேன், பியோடதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு. எதை வச்சு பண்ணாலும் இதுதான் வரும், 48 தான் வரும். ஓகேவா? ஒர்க்கு வந்து எல்லாருக்கும் காமன்ல. சரி, இப்போ இந்த அடுத்த 2 கொஸ்டினில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்ன இருக்குன்னு நல்லா பாருங்கள். ஏ இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி ஆஸ் பி அப்படின்னா தமிழ் என்ன, ஏ வந்து பிஏ காட்டிலும் 2 மடங்கு திறமைசாலி. இப்போ ஏ வந்து 2 மடங்கு திறமைசாலின்னு சொல்லிட்டான். 2:1 போட்டேன். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்கான் பாருங்களேன், பி இஸ் த்ரைஸ் எஃபிஷியன்சி ஆஸ் சி. பி வந்து சிஏ காட்டிலும் 3 மடங்கு. இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்கான், B/C என்னன்னு கொடுத்துருக்கான், 3:1 வேறு கொடுத்துட்டான். இப்போ 2 கொடுத்துருக்கான். இப்போ என்ன பண்ணலாம்? சரி, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும், ஆக்சுவலி 3 பேரா, A/B/C வேணும். இப்போ இது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணலான்னா, இந்த மெத்தடை நல்லா கவனிங்க. A/B/C எனக்கு வேணும்னா நான் எப்படி இதை சால்வ் பண்ணுவேன்னா, இப்போ A/B எவ்வளோ, 2:1. B/C எவ்வளோ, 3:1. ஆமாவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், A/B/C கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் போடணும். போட்டேன். இந்த 1 இங்கே கொண்டு வரேன் 1, இந்த 3 இங்கே கொண்டு வந்தால் 3. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், 2 3s are 6 மல்டிப்ளை பண்ணுறேன். 1 3 is 3, 1 1 is 1. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, A/B/C கிடைச்சிருச்சு. அப்போ என்ன விஷயம் அது, ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 1. இந்த 2 ரேஷியோவை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒன்றா மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஒர்க் கண்டுபிடி, எனக்கு டேஸ் வேணுமா, என்ன டேஸ் கொடுத்துருக்காங்க, டுகெதர் தே கேன் கம்ப்ளீட் 12 days. சரி, மூவரும் சேர்ந்து பணியை 12 நாளில் முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, அப்போ என்ன பண்ணலாம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு
டைமு 3 பேர் சேர்ந்து 12 நாள்ட்டாங்க. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சியும் வேணும். 6 3 1 10. அப்போ எவ்வளோ? 120. இப்போ ஒர்க் எவ்வளோ? 120. ஆமாவா? இப்போ ஒர்க் 120. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சி ஒருவராக அந்த வேலையை எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பாங்க? சியோட டைம் கேட்குறாங்க. அழிச்சிடலாமா? ஓகே, இப்போ சி இது கண்டுபிடிக்க போகிறேன். டைம் என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 120. சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? இங்கே 1. அப்போ டைம் எவ்வளோ? 120 டேஸ் ஆகும். சி ஒரு வேலையை முடிக்க 120 டேஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்து இதே மாதிரி ஒரு சம் தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். நம்ம சால்வ் பண்ணலாம். A is to B. A is 25% more efficient than B. தமிழ் என்ன சொல்லியிருக்கேன்? A வந்து B விட 25% அதிக திறமைசாலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? B வந்து 100%னா A வந்து 125%ன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் இன்னொன்று கொடுத்துட்டாங்க. முன்ன பார்த்தோம்ல அதே மாதிரி. அடுத்து B is to C. என்ன பண்ணுறாங்க? B is 20% more efficient than C. B வந்து சியை விட 25% 20% மோர்ன்ட்டாங்க. அப்படின்னா B 120ன்னா C வந்து 100ன்னு அர்த்தம். ஓகேவா? இதை அடிக்கலாம். 25 டேபிளே அடிக்கலாம். அடித்தா என்னது? 5. இங்கே 4. 5:4. இதை 20ல் அடிக்கலாம். 20ல் அடித்தா 5 6. இங்கே 5. இப்போ ரேஷியோ தனித்தனி தான் இருக்குது. முன்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோமா? என்ன பண்ணோம்? A is to B is to C வேணும்னா A is to B எவ்வளோ? 5 4. B is to C எவ்வளோ? 6 5. இது என்ன பண்ணுறோம்? இங்கே கொண்டு வரோம் 4. இதை இங்கே கொண்டு வந்தால் 6. ஃபைனலாக என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணுவோமா? 5 6 ஆர் 30. 6 4 ஆர் 24. 5 4 ஆர் 20. இப்போ இப்படி இருக்குது. இதையும் என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே டிவைட் பண்ணலாம்ல. பெரிய நம்பராக இருக்குல்ல, சின்னதாக பண்ணிக்கலாம். என்ன டேபிளில் அடிக்கலாம்? அதை 4 டேபிளில், சரி 2 டேபிளில் அடிக்கலாம். 15. 2 டேபிள் அடித்தா 12. இதை அடித்தா 10. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் முடியாது. இப்போது என்னோட A is to B is to C எவ்வளோ? 15 is to 12 is to 10. இங்கே பாருங்கள், இது வந்து மல்டிப்ளை. சரியா? கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இல்லை ஒர்க் வேணும்ல, ஒன்றும் ஒர்க்கே கண்டுபிடிக்கல. ஒர்க் எவ்வளோ? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? A கேன் கம்ப்ளீட் இன் 16 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அழிக்கலாமா? A வந்து 16 டேஸ்ன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ A வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும்? ஒர்க் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 15. ஓகேவா? ஏவோட டைம் எவ்வளோ? 16. 2 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. அப்போ அது கூட இன்னொரு 15 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 240ன்னு வரும். அப்போ 240. ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் வரும். 15 × 16 எவ்வளோ? 6 5 ஆர் 30. 1 6 6 9. அடுத்து 1 5 0 4 2ன்னு வரும். நான் இப்படி பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டேன்? 15 ஸ்கொயரை 15 ஸ்கொயர் எனக்கு தெரியும் 225ன்னு. அது கூட என்ன பண்ணிக்கிட்டேன்? ஒரு 15 ஆட் பண்ணிக்கிட்டேன். சரி, 240 வந்துருச்சு. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எப்படி போகிறதுன்னு அடுத்தடுத்து நான் வந்து நிறையா ட்ரிக்ஸில் நிறையா ஸ்பீட் மேக்ஸ்லாம் போடுறேன். அதில் நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ ஒர்க் என்ன வந்துருச்சு? 240 வந்துருச்சு. ஒர்க்கை வச்சு என்ன பண்ணிடலாம்? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? சி ஒருவர் மட்டும் பண்ணியிருந்தா என்ன? சரி, சியோட டைம் கேட்குறாங்க. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஒர்க் எவ்வளோ? 240. சியோட எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? 10. இப்போ 0 0 அடித்தா ரிமைனிங் 24. 24 என்ன? டேஸ். என்ன டைம் தானே கேட்டிருக்காங்க.
ஓகேவா? டி இஸ் ஈக்குவல் டு 24. டீனா டைம். இப்போது எஃபிஷியன்சியில் இவ்வளோ தான் சம்மே கேட்க முடியும். எப்படி கேட்பாங்க? மேலே பாருங்களேன். சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க? A/B கொடுத்து கேட்கலாம். அடுத்து வேறு எப்படி கேட்பாங்க? இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சு கேட்கலாம். இவங்களோட பர்சன்டேஜ் அதிகம் கம்மி இப்படி கேட்கலாம். அதுக்கடுத்து என்ன கேட்கலாம்? கடைசியாக ஒரு மாடல் பார்த்தோமா? ஏபிசி கொஞ்சம் டஃப்பாக கேட்குறோன்னா என்ன கேட்பாங்க? இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணிக்கோ? A/B/Cயாக மாற்றிக்கோ. அப்புறம் ஒர்க் கண்டுபிடிச்சிக்கோ, எஃபிஷியன்சி கண்டுபிடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? கடைசியாக கொடுத்த கொஷினை சால்வ் பண்ணு. இப்போ நீங்கள் சம் போட என்ன தெரியுமா பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கொஷினில் இப்போ நான் இங்கே இருக்கேன்னே வைங்களேன். சரி, சம்மு வந்து இப்போ நான் நல்லா எனக்கு புரியுது, நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கொஷின்லேயே சால்வ் பண்ணலாம். இப்போ A இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா A வந்து 2 எஃபிஷியன்சி, B வந்து 1 போட்டேன்னா தே கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 12 days. தே கேன்னா 2 பேர் சொல்கிறாங்க. அப்போது என்னோட ஒர்க் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? தேனா 2 பேருமா? 3 × 12 36 ஒர்க்கு. கொஷின் என்ன கேட்குறாங்க? ஏ மட்டுன்றாங்க. ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 2. அப்போ 36/2. ஆன்சர் என்ன? 18. ஆன்சர் என்ன? 18. நீங்கள் சம்மை சால்வ் பண்ண இந்த மாதிரி கொஷின்லேயே போட்டுடலாம். இவ்வளோ வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அதே கொஷின் கீழே இங்கே வரனே. A is 4 டைம்ஸா? A 4னா B வந்து என்னன்றாங்க? 1ன்றாங்க. A எவ்வளோன்னு 15 daysனால் என்ன சொல்கிறாங்க? 15 × 4. அப்போ என் ஒர்க் எவ்வளோ? 60 வந்துருச்சு. கொஷின் என்ன கேட்குறாங்க? B மட்டுன்றாங்க. அப்போ என்ன? 60/1. ஆன்சர் 60. ஆன்சர் எவ்வளோ? 60. இது வந்து நீங்கள் நிறைய சம் போட கொஷினை படிக்கவே வேணாம். இங்கே இப்படி இருந்தால் இங்கே இதுதான் அவன் கேட்டிருப்பான், A கொடுத்துருந்தா B தான் கேட்டிருப்பான்னு நல்லாவே தெரியும். சரியா? இப்போ இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் சம். இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் சம்மு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறக்காமல் இதை சால்வ் பண்ணி எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாக உட்காந்து ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள்? ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இதோட இந்த பார்ட் 2 முடியுது. அடுத்து வந்து நம்ம பார்ட் 3ல் என்ன பார்க்கலாம்? ஒர்க் அண்டு வேஜஸும் ஆல்டர்னேட்டும் ஒரே பார்ட்டில் பார்க்க முடியுதா பார்க்கலாம். அது முடிச்சிட்டா டைம் அண்ட் ஒர்க்கில் மேக்ஸிமம் முடிச்சலாம். இல்லை இது தனித்தனி பார்ட்டாகவே பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் பெரிய கான்செப்ட் நிறையா இருக்குது. தனித்தனி பார்ட்டாக பார்க்கலாம். சரி, ஓகே, அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ வரதே தெரியாது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். வீடியோவெல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை.